2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் அழகிய கடற்கரை ஓரம் வளைந்த முட்களைக் கொண்ட களிமுள்ளிச் செடிகள், அதன் குளிர்ந்த ஊதாவண்ண மலர்கள் காற்றில் பறந்து மணல் பரப்பில் அறுந்து போன முத்துமாலையின் முத்துக்கள் உதிர்ந்தது போல பரவி கிடக்கின்றன. அந்த ஊரில் தலைவன் தன் காதலியை மணம் முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தலைவியின் ஊரில் தலைவியோ இந்த திருமணம் நடைபெறுமோ அல்லது ஏதாவது தடை வந்து விடுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது தோழி வந்து ஆறுதல் படுத்துவதாக குன்றியனார் எழுதிய இந்த பாடல் இருக்கிறது. குறுந்தொகையில் இடம்பெற்ற நெய்தல் திணை பாடல் இது. கூன்முள் முண்டக கூர்ம்பனி மாமலர் நூலறு முத்தின் காலொடு பாரி துறைதொறும் பறக்கும் தூமணர் சேர்ப்பனை யானும் காதலன் யாயும் நனிவெய்யல் எந்தையும் கொடியியர் வேண்டும் அம்பல் ஊரும் அவனொடு மொழிமே என்பது பாடல். தோழி, வளைந்த முட்களையுடைய களிமுள்ளியின் குளிர்ச்சியான இந்த ஊதாவண்ண மலர்கள் நூல் அருந்ததால் உதிர்ந்த முத்துக்களைப் போல காற்றெங்கும் சிதறி நீர்த்துறைகளுள்ள இடங்கள் தோறும் பரவும் தூய மணலையுடைய கடற்கரை தலைவனை எனக்கும் பிடித்திருக்கிறது. உன் தாய்க்கும் அவனை மிகவும் பிடித்திருக்கிறது. உன் தந்தையும் உன்னை அவனுக்கே திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறார் என்றும் தெரிகிறது. இதுவரை உங்கள் காதலை பற்றி அம்பல் பேசித் திரிந்த வம்பு பேசித் தெரிந்த இந்த ஊரும் இனி உன்னையும் உன் தலைவனையும் சேர்த்தே பேசப் போகிறது. ஏன் கவலைப்படுகிறாய் என்கிறாள். தோழியின் இந்த ஆறுதல் சொற்கள் தலைவியின் கவலையை போக்குகின்றன. குறுந்தொகையின் 51வது பாடல் சொல்லும் செய்தி இதுதான். திருமணம் உறுதியாகிவிட்டது, நீ கவலைப்படாதே தோழி. இந்த குறுந்தொகை பாடலை இசைப்பாடலாக கேட்பதற்கு கீழே உள்ள காணொளியை பாருங்கள். சங்க இலக்கிய விளக்கங்களுக்கும் இசைப்பாடல்களுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.